எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைக்கு மக்கள் கூட்டம் கிறிஸ்துவின் மந்தை. நாம தான் கிறிஸ்துவின் மந்தையாக வேதம் நமக்கு சாட்சி பகருகிறது. எல்லாரும் இதை பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்களேன். இந்த பிக்சர் பார்த்தா நிறைய சமயங்களில் நம்ம வீடுகளில் இப்படி ஒரு பிக்சர் போட்டிருப்போம். ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுவார், ஒரு மேய்ப்பன் பேசுங்க சுமக்கிற மாதிரி. எங்கே சுமக்கிறாரு? நல்லா பாருங்க, தோளில் தானே சுமக்கிறாரா? ஆமாம். நிறைய இடங்களில் இப்படி ஒரு அருமையான படம் காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த படத்தில் உருவகப்படுத்தப்படுகிற முக்கிய நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. த ஹோல் யூனிவர்ஸ், உலகம் முழுமைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிக்சர்ஸை, பல கோடிக்கணக்கான பிக்சர்ஸ் இப்படி இருக்குது, படங்கள் இருக்குது. ஆனால் வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிக்சரை போட்டதே கிடையாது, போடவும் முடியாது. இயேசுக்கு மட்டும்தான் ஒரு ஆட்டுக்குட்டி தோளில் சுமக்கிற மாதிரி பிக்சர் போட்டிருப்பாங்க. இந்த உருவகம் படம் நமக்கு எதை காட்டுகின்றது? ஆண்டவர் நம்மை தோளிலே சுமக்கிறவராக இருக்கின்றார். எத்தனை பேர் நம்புறங்கிறாங்க? அவர் நல்ல மேய்ப்பராக நம்மை சுமக்கிறவர். எத்தனை பேர் ஆடு மாடுகளை பார்த்துருக்கீங்க? பார்க்காதவங்க வாங்க, உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன் ஆண்டவரை நல்ல மேய்ப்பனாக வேதம் நமக்கு போதிக்கிறது? நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே, நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே. சொல்லொன்னா அன்பினால் தன்னுயிர் தந்த நல்மேய்ப்பன் இவரே, நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே. ஆடுகள் பெயரினை ஆயனே அறிவா, அழியாம ஜீவன் அழித்திட வந்தா. ஆடுகள் பெயரினை ஆயனே அறிவா, அழித்திட ஜீவன் அழித்திட வந்தா. ஆடுகள் முன்னே செல்லுகின்றா, அவரின் பின்னே சென்றிடுவோ. ஆடுகள் முன்னே செல்லுகின்றா, அவரின் பின்னே சென்றிடுவோ. நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே, நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே. கள்வர் மந்தையை சாழிடும் போதும், கயவரின் வஞ்சக வலை வீசும் போதும், கள்வர் மந்தையை சாழிடும் போதும், கயவரின் வஞ்சக வலை வீசும் போதும், பிள்ளையை போல தோள்களிலே கள்ளமில்லா தோய் விடுமே. பிள்ளையை போல தோள்களிலே கள்ளமில்லா தோய் விடுமே. நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே,
நல்மை பணிவரே, இயேசு நல்மை பணிவரே. சொல்லுன்னா அன்பினால் தன்னுயிர் தந்த நல்மை பணிவரே, நல்மை பணிவரே, இயேசு நல்மை பணிவரே. ஒரு நிமிஷம் கட்டில போடலாமா? நல்ல மேய்ப்பராக எங்கள் வாழ்க்கையில இணைந்ததுக்காய் நன்றோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. எங்களை எத்தனையோ மக்கள் நடத்துகிறார்கள், பயிற்றுவிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். பல்வேறு விதங்களிலே நாங்கள் காணாமற் போன ஆட்டை போல தவறி விடுகிறோம். எங்களை தேடி வந்து எங்களுக்கு காயங்களுக்கு ஆண்டவரே மருந்திட்டு சுவாமி, பரிகாரமிட்டு சுவாமி, உமது பிள்ளையாய் எங்களை அழைத்து வாழ வைத்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திக்கிறோம் சாமி. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற இந்த சித்திரம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கிறிஸ்துவே எங்கள் மெய்ப்பர் என்ற சவால் நிறைவு எங்களுக்குள் வரும்படியாய், அந்த தாக்கம் எங்களுக்குள் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீர் எங்கள் மெய்ப்பரானால் நாங்கள் எதை குறித்தும் அச்சப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய, ஆண்டவரே சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தை தாரும், உத்வேகத்தை தாரும், உற்சாகத்தை தாரும், மன அமைதியை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பார்த்து கொள்வீர், எங்களை வழிநடத்துவீர், எங்களை போஷிப்பீர், எங்களை பாதுகாப்பீர். உம்முடைய உயிர் கொடுத்தாகிலும் ஆண்டவரே எங்கள் உயிரை காப்பாற்றுவீர். இந்த நம்பிக்கையும் நிச்சயமும் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் உருவாகட்டும் சாமி. எங்களை தாழ்த்துகின்றோம், இயேசுவின் பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த பிக்சர்ஸ் மறுபடியும் போடுங்க. அதை பார்க்கும்போது 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி காடு காடா சுற்ற, உதவிகளோட அவர் பயணிக்கின்றார், தேடி அழைகிறார். ஒன்று காணாமற் போனதை நினைத்து கரிசனை கொள்கிறார், அக்கறை கொள்கிறார். யாராச்சும் ஒருத்தர், என்ன நாகராஜி ஆடு இருக்குதா, மாடு இருக்குதா, ஒரு 10 ஆடு விட்டு ஒரு ஆடு மட்டும் தொலைவி போச்சு, அந்த ஒரு ஆட்டத்தை போவாங்களா? ஒரு 9 ஆடு பாதுகாப்பு வச்சுட்டு வேற என்ன ஒன்னொருத்தர் கூட்டி என்ன பண்ணுவான், அந்த ஆடு தேட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். ஆனா நல்ல மெய்ப்பன் 99 ஆடுகள் மேல இருந்த கரிசனை, அக்கறை, கவனம், செல்வாக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு இதெல்லாம் பாதுகாப்பா இருக்குது, பிரச்சனை இல்லை, இது யாரும் ஒன்றும் அழிக்க முடியாது, நான் ஒற்றுமையாக ஒன்னா இருக்குது. நரி வந்தாலும், புலி வந்தாலும், நாய் வந்தாலும், இல்ல வேற ஏதாச்சும் தீய சக்திகள் வந்தாலும் இது ஒன்னா இருக்கிறதுனால, ஒற்றுமையா இருக்கிறதுனால பாதுகாப்பா இருக்கும். ஆனா அந்த ஒண்ணு மட்டும் நரி அடிச்சிருமே, புலி அடிச்சிருமே, சிறுத்தை அடிச்சிருமே, அது எப்ப வேணும்னாலும் அதுக்கு ஆபத்து வருமே. ஒன்னா இருக்க கத்துக்கணும். சொல்லுங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும். சொல்லுமா வாத்தியாரம்மா. உண்மை சொன்னா ஒத்துக்கணும். நம்ம ஒன்னா இருக்கோ கத்துக்கிறது கிடையாது, உண்மையை சொல்றது கிடையாது, அது ஒத்துக்கிறது கிடையாது. உண்மை, நிதர்சனமான உண்மை. நல்ல மேய்ப்பன் 99 ஆடுகளை விட்டு விட்டு ஒரு ஆட்டுக்காக காடுகளோட தன் வாழ்க்கையை அவர் அலசடிக்கின்றார். இந்த சுவிசேஷ பாகத்தை லூக்கா ஒரு வைத்தியர், அவர் எழுதும்போது இந்த ஆட்டை தேடி ஒரு மனிதர் அலைவதை பார்த்து அவர் எழுதுகிறார். அந்த ஆடு ஒரு முள்புதரிலே சிக்கி கொண்டது, அது முள் குத்தின்றது. அந்த ஆடை விடுவிப்பார் இல்லாமல், அதை எடுத்து விடுவார் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் அது அங்கே கஷ்டத்தோடு அழுது கொண்டிருக்கிறது, வலியோடு அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி சென்று சிக்கி கிடக்கின்ற ஓர் ஆட்டை கண்டுபிடித்து
அந்த ஆட்டை நீங்க பாத்தீங்களா பிக்சரு, தோல் மேல போட்டு அதை தன்னுடைய தொழுவத்துக்கு கொண்டு சார் கையத்தான் தட்டுங்களே. இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இப்ப யாருக்கு தொழுவத்துக்கு ஆடுகளா யாரு? வாய் தன் பேசுங்க. இந்த தொழுவத்துக்கு ஆடுகளா யாரு? தொழுவம் என்பது என்ன? கிறிஸ்துவின் திருச்சபை, கிறிஸ்துவின் வீடு, கிறிஸ்துவின் சபை. இந்த தொழுவத்தில் இருக்கிற நல்ல வேலை மாடுன்னு சொல்றீங்க, மேல போச்சுங்க ஆடுகளே. ஆட்டு இடையனாகிய நான் ஆடு பேசினால எனக்கு தெரியும். பல வருடத்துக்காக எங்க வீட்டுல ஒரு 20-25 ஆடு இருக்கும். அந்த ஆடுகளை ஓட்டிட்டு போகும்போது எங்களுக்குள்ள எங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும், நீயா நானா. அந்த கரவல் ஆடுகள் போகும்போது இன்னைக்கு எனக்கு ஞாபகம், நான் சின்ன பையனா இருக்கும்போது, யாரே மில்டன் மாதிரி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஆசை, ஓட்டிட்டு போற ஆடு அப்படியே பால் கறந்து குடிப்போம். எங்களுக்கெல்லாம் அப்படி இன்ஃபெக்ஷன் பத்தி எல்லாம் கவலை கிடையாது, தெரியாது எங்களுக்கு அப்படி ஒன்று இருக்கு. ஆட்டு பால் கறந்து மடியிலே கறந்து குடிக்கும் போது எங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன எந்த இன்ஃபெக்ஷன் வந்தது கிடையாது. உட்கார்றா, கரவல் ஆடுகளுக்கு பின்னால போகிற மாதிரி ஆண்டவர் நம்மை நடத்துவார். கரவல் ஆடுகளை நடத்துவது போல கர்த்தர் உங்களை மெய்ப்பார், நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரவல் ஆடுகளை எப்படி நடத்துவாங்க? மெதுவா கட்டி கொடுத்து, சொல்லி கொடுத்து இல்லையா, பின்னாலே போய். கரவல் ஆடுகளை இன்னைக்கு இளம் தலைமுறை விசுவாச மக்கள் இயேசு பத்தி தெரியாது, சர்ச்சை பத்தி தெரியாது, விசுவாசத்தை பத்தி தெரியாது. ஆனா செல்ல எங்க போவேன்னு அதுக்கு தெரியாது. எங்கேயோ போறேன், சிவலோகமா நரலோகமா தெரியாதியா. இன்றைக்கு கிறிஸ்தவ முதல் தலைமுறை கிறிஸ்தவ மக்கள் அநேகர் இயேசுவையும் அறியவில்லை, இயேசுவின் கூட்டத்தையும் அறியவில்லை, இயேசுவை பின்பற்றதையும் அறியாதவர்கள். ஆனா நான் இங்க புல்பீட்ல பெரிய பிரசங்கம் பண்ணா, பாவிகளே நீங்க எல்லாரும் நரகத்துக்கு போகணும்னு சொன்ன முதல் நரகத்துக்கு நான் தான் போவேன். அவதான் தெரியாதுங்களா, அவளை போயிட்டு பாவிகள் இருக்கிற எப்படி நியாயம்? வேதாம் சொல்லுகிற அநீதி எல்லாம் பாவம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அநீதி எல்லாம். அடுத்தவங்க நீங்க கொச்சையா குறையா பார்க்கறது கூட பாவையா. நாம் அனைத்து தரப்பு மக்களையும் ஒரே பார்வையிலே பார்க்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஒரு முடமான ஓர் ஆட்டுக்காக இறைவன் தன் இல்லத்தை திறந்தார், தன் பணியை வேலையை திறந்தார். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய 99 ஆட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலைக்காரன், பாதுகாவலன் ஓர் ஆட்டை தேடி, ஏன் சொல்ல முடியுமா? தேடி வந்த தெய்வம் இயேசு, உன்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. எல்லாம் சேர்த்துடுமா? தேடி வந்த தெய்வம் இயேசு. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களுக்கு முன்பானது. எத்தனையோ வருஷத்துக்குமாக இந்த விசாரத்துல பிரபுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்காக நான் மறிச்சையா, அவனை தேடி நான் போவேன். எழில் அமைச்சார், அவரை பிடிச்சார். எத்தனையோ வருஷத்துக்கு தானே இந்த முருகனை தேடி ஒருத்தர் அமைச்சார், அந்த லட்சுமி தேடி ஒருத்தர் அமைச்சார். ஆண்டவர் ஒருவரை வினோதப்பா உட்கார்ந்துருக்காங்க, இருக்கீங்களா? பின்னால ரவியா இருக்காங்க. உங்க கிராமத்துக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்ன வந்த மக்கள் அநேகர் பாதிக்கப்பட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சாங்க. அவங்களால நற்செய்தி சொல்ல முடியல, சுவிசேஷம் சொல்ல முடியல. அநேகர் உதப்பட்டு வந்திருக்காங்க. யாரோ ஒருவர் உங்களுக்கு நற்செய்தி இயேசுவை அறிவித்தபடினால இன்றைக்கு நீங்கள் பெஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க, சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்க, பாய் மேல உட்கார்ந்து கையை தட்டுங்க. அல்லேலூயா. யாரோ ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நிறைய இருக்கிறீங்களா? எழுதுங்கய்யா.
9 மாசத்துல இந்த ரவியை செத்துருவாரு. எங்க ரவியை சாவ போறாரு, சாவ நான் பார்க்க போறேன்னு சொன்னா நாக்குறாங்க. கீதா சாட்சி சொன்ன உண்மை, கதையல்ல நிஜம். 9 மாசத்துல ரவியை சாவலன்னு சொன்னா நான் இந்த ஏசாவை ஏத்துக்கிறேன். செத்துட்டாருன்னு சொன்னா அந்த ஏசாமி செத்துட்டாரியா? நிறைவேயா நாகராஜ் சொல்லுமையா? என்ன நாகராஜ் என்னாச்சியா? 9 மாசம் 1 நாள் ஆச்சு, 9 மாசம் 2 நாள் ஆச்சு, 9 மாசம் 10வது மாசம் ஆச்சு. அவர் பார்த்தா பச்சை பசேலுங்கிற கையை தண்ணி சொல்லி நல்லா இருக்கிறாங்க. இவர பழுது ஒண்ணு இல்லையே, வியாதி வரல, ஜுரம் வரல, இவர் பேய முடியல, அந்த மந்திரவாதி சாவாடிக்கலையே. அப்படின்னா அந்த சாமியார் இவர் தான் உன்னை தேடி வந்து மந்திரவாதிகளால் செய்ய முடியாது, மருத்துவர்களால் செய்ய முடியாது, மனிதர்களால் செய்ய முடியாது. எல்லா ஆதிக்க சக்திகளுக்கும் மேலோகி நிற்க மகா சக்தி மகாதேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு மனிதனை சந்திக்க வேண்டுமானால் எந்த ரூபத்தில் வந்து சந்திப்பார், எந்த வேளையில ஒன்று சந்திப்பார். நெடுஞ்செயல கொண்டு வீட்டுல போட்டாங்க. தேசாமி காப்பாத்தாட்டி என் புள்ள போனா போட்டோம். அந்த அம்மா இன்னைக்கு இல்ல. அந்த ஒரு பாட்டியோட விசுவாசம் நெடுஞ்செழியனுடைய மனைவியா இருக்கீங்களாமா? உங்க பேர் என்னம்மா? என்ன வரணும்? என் பேர் தெரியாதவங்க தெரிஞ்சதுக்காக சொல்றேன். அந்த பஞ்சவரத்தை ஆண்டவர் தொட்டாரு. கையை தட்டை கத்தர் ஒரு வினோத ஆண்டவர் தொட்டாரு. கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆத்துக்கு 22 குழந்தைகள் கொடுத்தாரு. முதலாம், 2ஆம், 3ஆம் சந்ததியை ஆண்டவர் தொட வைத்திருக்கிறார். இந்த இயேசுவின் வாழ்க்கையில் வருவார் என்றால் எல்லா ஏற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையை உண்டாக நம்புறீங்களா? ஏற்ற தாழ்வுகள் அகலும், நம்முடைய வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும். இயேசுவின் வாழ்க்கையில் இவர் ஒரு மேய்ப்பனாக சித்தரிக்கப்படுகிறார். நம்மள நிறைய பேர் மேய்ப்பர்கள் இருக்கிறோம், ஆடு மாடு மேய்ச்சி இருக்கிறோம். சொன்ன இல்லையா, எங்க வீட்டுல 20 மாடு 25 ஆடு நடந்து ஒரு நாள் ஆடுகளுக்கு நாள் போயிட்டு என்ன ஆண்டவர் தொட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய மேய்ப்பனாக அவருடைய சபையில் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகின்றேன். அல்லேலூயா. இந்த ஆடுகளை மேய்க்கிறது அவ்வளவு ஈசான காரியம் இல்லை. ஒரு ஆடு மேய்ப்பன், ஆட்டிடையன், அவர் ஒரு இடையுலகத்தை சார்ந்தவர். யாரு? ஆபிரகாம் ஆடு மேய்ச்சார், யாக்கோபு ஆடு மேய்ச்சார், ஈசாக்கு ஆடு மேய்ச்சார், யோசேப்பு ஆடு மேய்ச்சிருந்தா எங்க வந்தாரு? அரண்மனைக்கு வந்தார். தாவீது ஆடு மேய்ச்சிருந்தா அரண்மனைக்கு ராஜா வந்தார். நம்புறீங்களா? நீங்க நம்பாவிட்டால் அதான் உண்மை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தச்சு வேலை செஞ்சார். அவர் ஆடு மேய்க்கல. தச்சு வேலை தூக்கி நிக்க வச்சு அவர் ஆடு மேய்ச்சல் காட்டுறாங்க. எப்படா நியாயம்? இவர் தொழிலுக்கும் அந்த தொழிலுக்கு சம்மந்தமே இல்லையே. நெடுஞ்செழியன் செய்கிறார். அவர் கூட எங்க ஜாய்தா இருந்தார். இயேசு கிறிஸ்து கூட அடியடை நாயா, ஆட்டடை நாயா, அவர் ஆடுகள் மேய்ச்சாரியா? மேய்க்கவே இல்லையா அவரு. ஆனால் உருவகமாக போட்டு காட்டப்படுகிறது, சித்தரிக்கப்படுகிறது, படமாக காட்டப்படுகிறது. எதற்காக? ஆடு மேய்ப்பது கூட அத்தனை குணங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக. கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு ஆட்டு இறைவனுக்கான அனைத்து தகுதிகளும் குணங்களும் சுபாவங்களும் இயேசுவில் நாம் பார்க்கின்றபடினாலே இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆட்டு இடையனாக நாம் பார்க்கின்றோம், உருவகப்படுத்தப்படுகின்றோம். தச்சன்தான், தகப்பனுக்கு தச்சு வேலை செய்வதற்கு உதவி செய்தவர் தான். ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஆட்டடையனாக நமக்கு காட்சி அளிக்கின்றார். எதற்காக காட்சி அளிக்கின்றார்? இங்கே பார்க்கிற சித்திரமைக்க சொல்கின்றது, அவர் இடையன் மட்டுமல்ல, உன்னை தோளிலே சுமக்கிற இறைவனாக காட்சி அளிக்கின்றார். நம்புறியா? சூப்பரா. ஒரு தாயை போல மடியிலே சுமக்கின்றார்,
தகப்பனை போல தோளிலே சுமக்கிற 10 மாசம் ஒரு தாய் ஒரு குழந்தை கருவறையிலே சுமக்கின்றாள். மீதி மாசமே யாரையா சுமக்கிறது? தலை சொல்லி உட்கார்ந்து 10 மாதம் ஒரு தாயானவள் கருவறையிலே குழந்தையை சுமக்கின்றாள். மீதி மாசம் அவங்க அப்பா சொல்லுகிறார் தோல். நம்புறீங்களா? குடும்ப பாரம், குடும்ப கஷ்டம், பிள்ளையுடைய பாரம், மனைவி பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வரி பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்லையா நில பிரச்சனை, வீடு பிரச்சனை. ஒழுகிற வீட்டுல ஒரு நாள் நான் வாழ்ந்திருந்தேன். சின்ன கொட்டாய் வீடு, ஆனா ஓலைகளால் நெய்யப்பட்ட வீடு. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நான் சொல்றது கேட்கப்படவே மாட்டேன். நீ கர்த்தர் அரண்மனையில் வச்சிருக்கார், ராஜாக்களோடும் அதிகாரம் உட்கார வச்சிருக்கார். அல்லேலூயா. சின்ன கொட்டாய் வீடு முழுவதும் மழை பெஞ்சா அப்படியே நம்ம வானம் பார்த்த பூமி மாதிரி வானம் பார்த்த வீடு. மழை கொட்டும், நெல் வைக்கோல். என் மனைவி என் மகனை 2 பேரும் போயிட்டு வக்கல குச்சி என்ன பண்றாங்க, போட்டு எடுக்கிறாங்க. நெல்லை குச்சி போட்டு எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வக்கோல வீட்டுல மறைப்பு வச்சுட்டு அந்த வக்கோ மேல கோணி பைய போட்டு அதுல படுத்த நாட்கள் அப்பாவும் அம்மாவும் தண்ணி அள்ளி முன்னு வெளியே ஊத்துவாங்க. சொல்லுங்க, நல்ல தெய்வம். அம்மா சொன்னாங்க, இந்த வீட்டுல பார்த்து நீங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா. கரவல்ல ஆடுகளுக்கு பின்னால போயிருந்த ஒருவனை கர்த்தர் மாற்றுவார் என்றால் ஆண்டவர் உயர்த்துவார். அதனால பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்க. சொல்லுங்க, பலத்தை கை கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அதே அடங்கியது. அடங்காத ஓடாத. இந்த அடங்காத ஓடின ஆண்டு தான் ஏசாமி தோல் மேல சொல்லிருக்கிற ஆடு. எந்த ஆடு? அவர் சொல்ல கேட்காம அடங்காத, கூட்டத்தோடு கூட்டத்துல வராம சர்ச்சை வராத மக்களுடைய நிலைமை தான் பருதா. அடங்காத ஆடு. அடங்காத ஆடுகள் தொழுவத்தில் இருக்காது. அடங்காத ஆடுகள் எங்க இருக்கும்? ரோட்ல இருக்கும், காட்டுல இருக்கும், சினிமா தியேட்டர் இருக்கும். அடங்காத ஆடுகள் எங்க இருக்கும்? வீட்டுல சீரியல் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கும். இந்த அடங்காத ஆடுகள் எங்க இருக்கும்? இப்ப குடிக்காம அடங்குளமா துணி போட்டு உட்கார்ந்துருக்கும். ஆனா அடங்கின ஆட்கள் எங்க இருக்குது? ஆலயத்துல உட்கார்ந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்து ஆடுற ஆராதிக்கு வந்துருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ அடங்காடா அடங்காதாடா உனக்கே தெரியும். இந்த அடங்காத ஆட்டை கூட ஆண்டவர் கைவிடவில்லை. அந்த ஒரு ஆட்டுக்காக ஆண்டவர் காட்டிலே தேடி அலைகின்றார். அதை கண்டுபிடித்த பிறகு என்ன செய்கின்றார்? 99 சேர்த்து 1 சேர்த்து 100 மாத்துறாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, இந்த தொழுவத்தில் அல்லாத, நம்முடைய சபையிலே திருச்சபையில் இல்லாத, சபைக்கு வராத, சபைக்கு வெளியே இருக்கிற ஜெகநாத நகர், பாரதி நகர், காந்தி நகர், பிஜிராவ் நகர், திருவள்ளுவர் நகர், சொல்லுங்க, இந்த நகர்கள் எல்லாம் இருக்கிற ஆடுகளுக்காக இயேசு ஜீவனை விட்டார். விசுவாசியே, சகோதரனே, சகோதரியே, இந்த தொழுவத்துக்கு வராத அநேக ஆடுகளுக்காக கரிசனை கொள்கிறாயா? கவனம் செலுத்துகிறாயா? அப்படியே சொல்லும் போது ஹார்ட் அப்படியே படபடப்பு அடிக்கும் பாருங்க. நானே ஒழுங்கா இல்லை, இன்னொருத்தர் யாரும் கூப்பாரு. உங்க வீட்டுக்காரன் நரகத்துக்கு போன ஆண்டு கேஸ் போட்டு உன்னை உள்ள தருவேன். என்னக்கா சொல்றீங்க? பார்த்துன்றாங்க. உங்க மனைவி சக்தி வரலன்னா ஆண்டவர் மேல கேஸ் போடுவார், ஃபைல் பண்ணுவார். நீ வாழ்கிற பணி செய்கிற இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்கள் கூட்டம் இருக்கும்போது அந்த மக்களுக்காக நீ கரிசனை கொள்ளாவிடில், பாரம் கொள்ளாவிடில், அந்த மக்களுக்காக நீ வாழ்க்கையில ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இல்லை என்று சொன்னால் எஸ்ராணி நோக்கி பாருங்க. முதல்ல சொல்றாரு, என் மகளே, நீ ராஜகுமார்த்தியா வந்துட்ட, ராணியா வந்துட்டு நல்லதான், ஆனா நீ கோணி ஆயிடும் வந்துடாத. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேதத்திலிருந்து வரும், நீயும் உன் வீட்டாரும் அழிவீர்கள். இந்த காலத்துல நீங்களும் நானும் இடையர் வேலை செய்யலன்னா தொழில கடவுள் நம்மளுக்கு புரியுவார்.
அவருக்காக பணி செய்கிற வேலையை ஆண்டவர் நியமித்திருக்கின்றார். அவருக்காக நற்செய்தி சொல்கிற வேலையை ஆண்டவர் கருத்திலே கொடுத்திருக்கின்றார். அவரை பற்றி பிறருக்கு அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எஸ்தர் ராணி சொல்றாங்க பாருங்க, என்ன அருமையா சொன்னாங்க. என்ன சொல்ல தெரியுமா? நம்ம சொன்னாங்க என்ன சொன்னாங்க எஸ்தர் ராணி? எனக்காக நீங்கள் 3 நாள் உபவாசம் இருங்கள். ராஜ அவசர அரசவையிலே நான் செல்லக்கூடும், ஆனால் ராஜ அரசவையிலே செல்ல வேண்டுமானால் ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல், ஆர்டர் இல்லாமல் என்னால் போக முடியாது. அப்படி நான் சென்றால் எனக்கு எந்த வேளையிலும் ஆபத்து வரலாம், மரணம் கூட எனக்கு வரலாம். நீங்கள் எனக்காக இந்த சூசான் அரண்மனை பாதுகாப்பாக இருக்கும்படியாக ஜெபம் செய்யுங்கள் என்று அறைவர் விட்டார். ராஜகுமாரத்தி ராஜாவின் உத்தரவு மீறி அரண்மனைக்குள்ளே சென்றாள். ஓலை நீட்டினான் அரசன். ஆணை பிறப்பிக்கப்பட்டது. சூசான் நகரம் பாதுகாக்கப்பட்டது. கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு பெண் ஒரு பட்டணத்தின் பாதுகாப்புக்காக சவால் நிறைந்த வாழ்க்கை மேற்கொண்டார். நமக்கே இல்ல, நமக்கே இருக்கக்கூடாது. 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வேதம் சொல்கிறது, ஆற்றங்கரையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார். அவருடைய ஊழிய பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்ற 16ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை திறந்தார். எல்லாரும் என்ன பாருங்க, பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரத்தாம்பரம் என்னங்க? அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசி. ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ தேவனை கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்னொரு வாசிமா. அப்பொழுது தேத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, பவுல் சொல்லியவைகள் பிரசங்கத்தை கவனிக்கும்படிக்கு கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். எல்லாரும் என்ன பாருங்க, யார் கிறிஸ்தவர்கள்? உன் இருதயம் திறக்கப்பட்டனா நீ கிறிஸ்தவர். உன் இருதயம் உடைக்கப்பட்டதானால், இருதயத்திலே உன் ஆண்டவர் நம் ஆண்டவர் வாசமாயிருப்பார் சொன்னால் நாம் ஆண்டவரை பின்பற்றுவர்களாய் மாறுவோம். மக்கள் கூட்டம் தான் ஒரு திருச்சபை. அந்த கூட்டம் என்ன? இயேசுவால் இருதயம் திறக்கப்பட்ட கூட்டம். எத்தனை பேர் உங்க மனசு ஆண்டவர் திறந்திருக்கார்? இன்றும் ஒரு நாள்ல இயேசு உங்களை சந்திச்சார், நீங்க ஆண்டவர் பிள்ளையா மாறிக்கீங்க. என்னம்மா சுமதி? சுமதி எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பயங்கரமான விக்கிரமான வழிபாடு. அவங்க அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய அண்ணன், இன்னொரு அண்ணன், தங்கச்சி, 3 பேரும் பால் இருக்கிறியாப்பா, சும்மா வரல சுமதி, கஷ்டப்பட்டு தான் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாதுகாப்பா பார்த்துக்கணும். யாரும் இலவசமா வரலங்க. பாஸ்ட் என்ன சொல்லியன்னு சொல்லிட்டு ரூபி சொல்லுங்க. ஆமா, யாரும் சும்மா வரலங்க. We have struggled a lot to accept Christ as our personal savior. இயேசு கிறிஸ்துவை இறைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்க மனைவி போட்டு லாக் பண்ணிட்டாங்க. நீங்க சர்ச்சுக்கு போன மகளை அவ்வளவு தண்ணி ஒளிஞ்ச. நான் செத்தாலும் தேவரை நான் போவேன் அப்படின்னு சொல்லி துணிஞ்சிருந்தா. ஆனா இன்றைக்கு ஆண்டு கைவிட்டாரா? தூக்கி தூர போட்டாரா? இந்த இயேசு பின்னால வந்தா நீ நல்லா கோட்டு சரியா வாழ்வு. எத்தனை பேர் நம்புறீங்க? கோட்டு சொன்னா வாழ்வு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த இயேசுவை தேடி வருகிற ஒருவரை ஆண்டவர் தேவனை சந்தித்தார். லீதியாள் உள்ளத்தை திறந்தாள். இந்த தியாத்ரா பட்டணத்தில் ஒரு திருச்சபை நிறுவக்கூடிய சக்தி அவள் கருத்திலே கொடுத்தாள். ஒரு திருச்சபைக்கு ஊழியக்காரியாக மாறினாள். கிறிஸ்துவை சபையாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் அவயங்களாக
கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே பங்குதாரர்களாக, கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்பதான் இயேசுசாமி உன்னை தோல்ல போட்டு சோம்பார். இல்லைன்னா சில பேர் யோசிச்சு காலில் போட்டு மிதிப்பார். காலெல்லாம் போட்டு மிதிக்க மாட்டார். தோல்ல சுமக்கிற ஆண்டவர் அப்பதான் உங்களை சுமந்து கொண்டு செல்வார். திபெத் புட பூமியிலே கிசான் சிங் போன்ற அருமையான சுந்தர் சிங், கிசான் சிங் என்றவர் கூட நான் இருந்தேன். சுந்தர் சிங் என்றவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். திபெத்தில் அவர் நடந்து போகும்போது அந்த வழித்தடங்கள் எல்லாம் ஆண்டவரை சுமந்து கொண்டு சென்ற வழித்தடங்களாக இருந்துட்டார். அந்த பனி பூமியில அவர் நடந்து சென்று அக்கறைக்கு செல்ல வேண்டும். கொஞ்சம் தூரம் போயிட்டு வெளி வந்த பிறகு சுந்தர் சிங் ஐயா சொல்றாங்களா, ஆண்டவரை பார்த்து கேட்கறாங்களா, ஆண்டவரே என்ன ஆண்டவர் இப்படி கைவிட்டீங்களே? அங்க 2 கால் தடம் மட்டும் தான் இருக்குது. அப்போ நான் மட்டும்தான் நடந்து வந்தேன், என் கூட நீங்க நடக்கலையே, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதலை சொன்ன ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க. அப்போ ஆண்டவர் சுந்தர் சிங் அவர் பேசுறாரா, மகனே நீ பார்த்து கொண்டிருக்கிற தடங்கள் கால் தடங்கள் உன்னுடைய தடங்கள் அல்ல, என்னுடைய தடங்கள். கையை தட்டுங்க. நீ நடந்து செல்லவில்லை, நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்தேன். நீ பார்க்கிற கால் தடங்கள் உன் தடங்கள் அல்ல, என்னுடைய தடங்களாகும். நானே உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். நம்புறீங்களா? வேதம் சொல்கிறது, நடந்து வந்த எல்லா வழிகளிலும் கடந்து வந்த எல்லா தேவர்களுக்குள்ளும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை சுமந்து கொண்டு வந்தார். நம்ம தலைமையில மக்கள் நடந்து வந்தாங்க. சொல்லாத வார்த்தை கிடையாது, பேசாத வார்த்தை கிடையாது, இல்லையா? சொல்லனா பிரச்சனைகளை சந்தித்து ஆண்டவருக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நம்மை சுமந்து செல்கிற ஆண்டவராக ஒரு மேய்ப்பன் சுமக்கிற பார்வையாளன் அல்ல, சுமக்கிற கடவுளாக நாம் பார்க்கின்றோம். தாவீது எழுதுற பாருங்க, சங்கீதம் 23 1 2 3 வசனங்கள் வாசிங்க. தாவீது இறைவனை கடவுளை ஆண்டவரை பார்க்கிற விதம் எப்படி பார்க்கறா பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், சாட்சியே அவர் என்னை என்ன பாருங்க. இறைவன் கடவுள் மேய்ப்பன் போஷகராக மாறுகிறார். எத்தனை பேரு ஆட்டு இடையின் கையில ஒரு தொடர் இருக்கும், கரெக்டாயா? ஒரு தொடை வச்சிருப்பாங்க, வளைவு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வளைவு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரம் கொஞ்சம் செடி கொஞ்சம் பெருசா இருந்தா அதை வளைச்சு கொடுத்து இந்த இலைய சாப்பிடுறதுக்கு இவங்க உதவி செய்வாங்க. ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன? உன்னை போஷிப்பது. யோசித்து பாருங்க. பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை, பஞ்சம் தீரும் வரை 3.5 வருஷம். ஆண்டவர் சாரிபாத் விதவையுடைய மகளை சந்தித்தார், எலியாவை அனுப்பினார். இப்பதான் சாப்பிட்டு நான் சாவலான்னு உட்கார்ந்து 2 சுள்ளிய பொறுக்கிட்டு இருக்கேன். எலியா சொல்கிறான், முதலாவது அடை என்கிட்ட கொடு. அதெல்லாம் முடியாது ஆண்டவரே என்று சொல்லவில்லை. எதவி ஊழியக்காரனுக்கு உதவி செய்தார். பானையில் மாவு குறையவில்லை, பானையில் எண்ணெய் குறையவில்லை. உங்க வீட்டுல பானையில மாவு குறையாத இருக்கணுமா? உபாகமத்தின் புத்தகம், கர்த்தர் உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் மாவு பிசைகிற தொட்டியை ஆசீர்வதிப்பார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். 38ஆம் அதிகாரம் உபாகமத்துல 15 வசனங்கள வாசனம் மொத்த ஆசீர்வாதம் ஒன்னா சேர்த்தாங்க சொல்றாங்க. நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. நீ வாளா இருக்க மாட்ட, தலையா இருப்ப. ஆண்டவர் போஷகராக மாட்டார். சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்க்கின்றான், அவர் என் மெய்ப்பராய் இருப்பார் சொன்னால் என்னுடைய குறைவுகளை மாற்றுவார், அவர் என்னை போஷிப்பார்.
நம்புறீங்களா? உங்கள் ஆண்டவர் நல்ல அவருடைய அப்பத்தினால ஆசீர்வதிச்சு ஒரு நாள் கூட நீங்க உணவில்லாமல் பசியோட படுப்பதை ஆண்டவர் பார்க்க மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் அவர் மேய்ப்பராக இருந்ததுண்டானால், மேய்ப்பரானால் ஆண்டவர் ஆடுகளின் குறை தீர்க்கும் தெய்வமாக வினை தீர்க்கவர். யார் சொல்லுங்க? வினை தீர்க்கிறவர் யாரு? வினை என்பது என்ன? குறை, தேவை. வினை தீர்ப்பவர், குறைகளை தீர்ப்பவர் நீயும் நான் வழிபடுகிற ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய குறைவுகளை, நம்முடைய சாப்பாட்டு பந்தத்தை கர்த்தர் மாற்றி 5 அப்பம் 2 மீன் இயேசுவின் கரத்தில் வானத்தை எண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து 5000 பேரை தரையிலே உட்கார வைத்து ஒவ்வொருவருக்கும் உணவளித்து 12 கூட நிறைய எடுத்து 12 பேருக்கு பரிசாக கொடுத்த ஒரே மகாதேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு. 5000 பேருக்கு சாப்பாடு போட்ட ஆண்டவர், நான் ஏன் பட்டினகருக்கு தெரியல, இந்த ஆண்டவர் என்ன கைவிட்டு வரா, சாப்பாடு போடுறாங்க. ஆத்தங்கரையிலே ஆண்டவர் நின்று கொண்டு அழைப்பு கொடுக்கின்றார். சீஷன்மார்களே, நீங்கள் எல்லாரும் வார்த்தை கேட்டீர்கள், ஆனால் திரும்ப போய்விட்டீர்கள். வாழ்க்கையின் மறு கட்டுமானம். ஒருவேளை நீங்களும் நாம் ஆண்டவர் விட்டு தீரம் போனாலும், சோரம் போனாலும், ஆண்டவர் விட்டு விலகி போனாலும், ஆண்டவர் விட்டு பின்மாறி போனாலும், ஆண்டவர் கலிலேயா கெனேசரத்து ஆற்றங்கரையிலே வந்து நின்று ஆண்டவர் தன்னுடைய மக்களை அழைக்கின்றார். அழைப்பு கொடுக்கிறார். சீடர்களை பார்த்து சொல்கின்றார், முழுதும் பிரயாசப்பட்டே ஒன்றுமாகப்படவில்லை, ஆயினும் உமது வார்த்தையின்படியே வலையை விரிக்கின்றேன், நான் வலையை விரிக்கின்றேன். ராத்திரெல்லாம் உடைச்சையா. நாங்கெல்லாம் ப்ரொஃபஷனலிஸ்ட், வேலையிலே கை தேர்ந்தவர்கள், மெத்த படித்தவர்கள். இந்த ப்ரொஃபஷனல் துறையில மீன் பிடிக்கிற துறையில் நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. நான் பார்க்காத மீனா, நான் பிடிக்காத மீனா, ஆண்டவரோட பார்த்து சொல்றாரு, எப்பா வலைய கொஞ்சம் நடுவு மத்தியத்தில் போடு. 152 மீன்கள், படரை இழுக்க முடியாத மீன்களை இழுக்க முடியாத ஆண்டவர். இந்த அதிசயத்தை காட்சியை கண்ட சீஷர்கள் ஓங்குப்புற விழுந்த ஆண்டவரே என்று ஆண்டவரை வணங்கினார்கள். 2ஆம் முறையாக ஆண்டவர் நதிக்கரையிலே நிற்கின்றார். பிள்ளைகளே, உனக்கு ஏதாவது உண்ண உணவு உண்டா? பக்கத்து பசங்க யாருக்கிட்ட எது எதிர்பார்க்கிறியோ ஒழுங்கா அதை அவனுக்கு கொடுத்துரு. என்ன அழகான உபதேசம் பாருங்க. நான் பிறரிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றனோ, சாப்பாட்டையோ, பணத்தையோ, துணியோ, மணியோ, நான் அதை அவருக்கு திரும்ப கொடுக்க ஒழிய நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஆண்டுடைய பிரின்சிபல், ஆண்டுடைய கொள்கை, உபதேசம். அருமையானவர்கள, ஆண்டவர் இப்போது கேட்கின்றார், எப்பா எனக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்கிறார். அப்போ ஐயா நாங்க குடிச்சு வர போல சொல்ல குடிச்சு வர போயிட்டான். அவர்கள் மீன்களை பிடித்துக் கொண்டு வருவதற்காக கரையிலே நெருப்பை போட்டு மீனை சுட்டு, இஸ்ரவேல் மக்களுடைய தினசரி உணவு மீனும் கோதுமை மாவும். சொல்லுங்க, மீனும் கோதுமை மாவும். நீங்க டாக்டர் சொல்றாங்க சோறு சாப்பிடாதீங்க, சோறு சாப்பிடாதீங்க. நான் 3 வேளை சோறு தான் சாப்பிட்டு சுகர் வரும். குறைச்சிக்க ஒரு வேளை சாப்பாட்டை தோற்றம். மீனையும் அப்பத்தையும் பொறித்து, மீனை பொறித்தெடுத்து வருகிற மக்களுக்கு உணவளிக்கின்றார். இதை எதற்காக சொல்கிறேன்? கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதமாயிருப்பார். அவர் உன் மேய்ப்பனானார், அவர் உன் மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டிருந்தார். வேதம் சொல்கிறது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்பம் தண்ணீர் பற்றாக்குறை வராது. இது ஆண்டவரே உறுதிப்படுத்துகின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வேதாகமத்தை வாசிக்கின்றோம். அவரும் மேய்ப்பனானார். 10ஆம் அதிகாரம் யோவான் வாசித்த பகுதி 27ஆம் வசனம் வாசிங்க.
நம்முடைய மேய்ப்பரானால் அப்பப்போ நமக்கு சொல்லுவார், அழைப்பார், மகளே மகனே தூரம் போகாதே. அவர் நம்முடைய மேய்ப்பரானால் நம்மை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஒருவர் அறிய வேண்டுமானால் அவரோடு கூட வாழ்ந்தால்தான் அவர்களை அறிய முடியும். யோசித்து பாருங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு ஐயா சொன்னாங்க, சார் நான் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு இப்போது 45-47 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட என் மனைவியை நான் அறியல சார், அவளை புரிஞ்சுக்க முடியல சார். 45-46 வருஷம் ஆன பிறகு கூட வாழ்கிற ஒருவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமானால் நமக்கு தெரியாத ஒருத்தர் எப்படி தெரிய முடியும்? பொதுவான பழக்கமொழி சொல்லுவாங்க, இமானு எழுதுப்பா, உன் நண்பன் யார் என்பதை காட்டு, நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். யார்பா உன் நண்பன்? நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நல்லவராயிருந்தால் நான் நல்லவராயிருப்பேன். அன்பான விசுவாசிகளே, நாம் பழகிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் நினைத்து பாருங்கள். நம்மோடு கூட வாழ்கிற மக்கள் எப்படிப்பட்ட நினைத்து பாருங்கள். பழக்கம், தீய பழக்கம், தீய நண்பருடைய பழக்கம் தீமைக்கு நேராக நம்மை வழிநடத்தும். ஆண்டவர் நம்மை அறிகிறார்னு சொன்னால், அறிந்திருக்கிறார் சொன்னால், தீமைக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கை நலனுக்காக. அல்லேலூயா. நம்முடைய தேவை அவர் அறிகிறார். நம் யார் என்பதை அறிகிறார். நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிகின்றார். அது மட்டுமல்ல, தக்க சமயத்தில் அவர் நமக்கு நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக மாறுகின்றார். ஒரு இளைஞனுடைய வேலை என்ன? ஆடுகளுடைய தன்மையை, சூழலை, தேவையை அறிந்து தேவைக்கேற்ப உதவி செய்யக்கூடியவர் தான் ஒரு நல்ல மேய்ப்பன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற நம்ம வாசித்த பகுதியில், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார், அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, என் உயிரை யாங்கிட்ட யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, என் உயிரை நானே உங்களுக்காக கொடுக்கிறேன். நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அவர் நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் நமக்காக மரித்தார். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நமக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர், நமக்காக நம்முடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக தியாகம் செய்த ஆண்டவர். 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம், என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொண்டு போக முடியாது என்று ஆண்டவர் சொல்கின்றார். அவர் உனக்காக எனக்காக உயிர் கொடுக்க மட்டுமல்ல, நம்முடைய உயிரை பாதுகாக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் போக்கையும் அவர் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நம்புறீங்களா? இந்த நல்ல மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவனை பாதுகாப்பான். பணம் நம்மை பாதுகாக்காது, மக்கள் நம்மை பாதுகாக்க மாட்டார்கள். ஒருவேளை டாக்டர்கள் நம்மை பாதுகாப்பார் என்று நினைக்கலாம், டாக்டர்களும் கைவிடக்கூடிய சூழல் ஏற்படலாம். ஆனால் இயேசு உங்களை பாதுகாப்பாக நடத்துவார். இயேசு உங்களை பாதுகாப்போடு கூட வைத்துக் கொள்வார். வேதாகமத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்கிற 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய கிறிஸ்து பெரிய மேய்ப்பர். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது,
அவர் பிரதான மேய்ப்பன், நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், மேய்ப்பர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய மேய்ப்பர். அவர் பிரதான மேய்ப்பராக மாறுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்த புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மைக் எடுத்து வாசிமா. வாசிக்குமா? எல்லாரும் பைபிள் தரங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லு. இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். இவர்களை ஜீவ தண்ணீர்கள் உள்ள ஊற்றுகள் அண்டையிலே நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். எல்லாரும் யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்கள் மேய்ப்பரானால் உங்கள் கண்ணீர் யாவும் துடைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பனானால் என் கண்ணீரை துடைப்பார். எவ்வளோ பேர் என்னென்ன வேதனைக்காக கஷ்டத்தை கண்ணீர் வடிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் சொல்லி கண்ணீர் வடிப்பீங்க, சிலவங்க சொல்லாமல் கண்ணீர் வடிப்பீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அநேகர் கண்ணீரோடு கூட அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து பலத்தின் மேல் பலனடைந்து தேவனுடைய சந்நிதியில் வருவார்கள். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தாமே உங்களை மேய்த்து தண்ணீர்கள் அண்டிலே உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்களை முடி சொல்ல, ஆண்டவரே என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே. என் வேதனையை மாற்றுவதற்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே. என் கஷ்டத்தை இறக்கி வைப்பதற்கு எல்லாரும் என்ன பாருங்க, கிராமத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சுமை தாங்கி கல் போட்டிருப்பாங்க. ரவியா இருக்கிறீங்களா? வச்சுருப்பாங்களா? இப்போல்லாம் தூக்கி போட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சுமை தாங்கி கல் வச்சுருப்பாங்க. அந்த சுமை தாங்கி கல் எல்லோரும் பாருங்கள். அந்த சுமை தாங்கி கல் எப்படி இருக்குன்னா, நம்ம உயரத்துக்கு அளவுக்குமா அவங்க அறுப்பறுத்து சுமைகளை கொண்டு வரும்போது, கோதுமை சுமைகளை அவங்க சுமைகளை கொண்டு வந்த சுமைகளை அந்த கல் மேலே இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போவாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் சுமை தாங்கியாக மாறுகிறேன், உங்கள் சுமைகள் எல்லாம் என் மீது இறக்கி வைத்து விடுங்கள். நம்ப முடியுமா? ஆண்டவர் யார் சுமை தாங்கி? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்று அழைத்த ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகின்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நல்ல மேய்ப்பன் உன்னை ஆதரிக்கிற ஆண்டவராக மாறுகின்றார். கண்ணீர் துடைக்கிற ஆண்டவராக மாறுகின்றார். வேதனையை மாற்றுகிற ஆண்டவராக மாறு. கண்களை மூடலாமா? கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கலங்காதே காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா. கண்மணி போல் காத்திடுவா, உன்னை கண்மணி போல் காத்திடுவா. கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கலங்காதே
உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்று கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்று கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசியாது போதும், நீ விசுவாசியாது போதும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கற்றுப்படலாம், அம்பது பண்ணலாம், ஜோம் பண்ணலாம். ஒருவேளை எப்படிப்பட்ட பாரத்தோடு இன்றைக்கு நீ வந்திருக்கலாம், சபைக்கு கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். யார் என் வலியை தீர்ப்பார்? யார் என் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வார்? யார் எனக்கு உதவி செய்வார்? என் கஷ்டம் எப்போ தீரும்? என் பிரச்சனை எப்போ மாறும்? யார் எனக்கு உதவி செய்வார்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் உங்கள் இடையனாக மாறுகிறார். அவர் உங்கள் மேய்ப்பராக மாறுகிறார். உங்கள் கண்ணீரையாவும் துடைத்து உங்கள் வேதனையெல்லாம் மாற்றி நல்ல வாழ்வு தன்மையாக ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கின்றார். ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் வசனத்தை கேட்ட உங்கள் யாவரோடும் இன்றைக்கு ஆலயத்துக்கு வர தடைப்பட்டதான கர்த்தருடைய ஊரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். தேங்க்யூ.